நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கோம். தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக மக்கள் யார் வர ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு. தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராக யார் வரணும்னு ஆசைப்படுவீங்க? டிவிகே தான். விஜய் அண்ணா தான் வரணும். நீங்க வந்து விஜய் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ விஜய் தான் வந்து நல்லபடியாக ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆமா. இப்போ இருக்கிற திமுக ஆட்சி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது இவங்களே தொடரலாம் வேணாமா? உங்களுக்கு விஜய் தான் வரணும்னு ஆசைப்படுவீங்களா? இல்ல, அவங்க வரவே வேணாம். இருக்கிறது ஒண்ணு இல்லாதது ஒண்ணு, எந்த யூஸுமே இல்ல. அதனால விஜய் அண்ணா வந்தா ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருக்கும்னு எதிர்பார்க்கும். இப்போ இருக்க ரெண்டுமே டிஎம்கே யாருக்கும் ஒன்றும் பிடிக்கல. புதுசாக யாரும் வரதான் எதிர்பார்க்குறாங்க மக்கள். உங்களுக்கு யார் வரணும்னு ஆசைப்படுவீங்க? நான் டிவிக்கே தான் எதிர்பார்க்குறேன். அண்ணாமலை. விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடும்ப அரசியல். அண்ணாமலை வந்து எஜுகேட்டட் பீப்புள். அதனால் வந்து ஒரு நியூ ஜென்ரேஷனுக்கு அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்து இப்போ தான் வந்திருக்காரு. பட் அந்தளவுக்கு நீ போக போக தான் அவர் செயல்பாடு எப்படின்னு தெரியும். அண்ணாமலை வந்து அவர் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. கடந்த 6 மாதமாக வந்து மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்காக வந்துட்டுருக்காரு. விஜய் வந்து இனிமேல் பார்த்தா தான் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஒரு எலெக்ஷன் பார்த்தா தான் அவர் எப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணி ஒரு 10% எடுக்கிறாரா 12% எடுக்கிறாரா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி அவர் செயல்பாடு இருக்குது, எப்படி போராட்டங்கள் மக்களுக்காக என்னென்ன செயல்படுறாங்கிறது அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இதுவும் நல்லா தான் இருக்குது. நோட் கமெண்ட்ஸ் மக்களுக்கு தேவையான எதுவும் கரெக்டாக கிடைக்கல. இதுக்கு மேலே புதுசாக அவர் என்ன பண்ண போகிறாங்க? நான் விஜய் எல்லாமே நல்லது பண்ணுவான்னு சொல்லவில்லை. பட் ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே தெரியும் அவர் ஒருத்தா இல்லையான்னு. இது வரைக்கும் இருக்க எல்லா செகண்ட் கட்சிக்குமே அந்த பவரும் வரல, இருந்து யாரும் எதுவும் பெருசாக பண்ணலை. அவரோட ரசிகர்களோட பலம் உங்களுக்கு தெரியும். அதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். யார்? எல்லாமே இளைஞர்கள் தானே. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இளைஞர் யாரும் முட்டாள்கள் இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரியும்ல நாட்டுக்கு என்ன தேவைங்கிறது, யார் செய்வாங்க, விஜய் அதை செய்வாரா செய்ய மாட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ கண்டிப்பாக அவர் வந்து செஞ்சு கொடுத்துருவாரு. விஜய் தளபதி தான். ஸ்டாலின் தொடர வேணாம்னு நினச்சா நான் அடுத்தது அவர் தான் வரணும்னு நான் சொல்ல மாட்டேனே. தொடரணும், அவர் தான் அடுத்தது. இல்லை, எல்லா திட்டமே நல்லா தானே இருக்குது. மக்களுக்கான திட்டம் எல்லாமே பயன்பாடு நல்லா தானே இருக்குது. அதனால தான் அவர் விஜய் வந்தார், அவரு தான் அடுத்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம். அது ரைட்டு. ஆனால் இருந்தாலும் இறங்கி போராடக்கூடிய ஆள் ஒரே ஆள் இவர் ஒருத்தர் தான். ஆமாம். இப்போ வந்து இவங்க பிஜேபி ஏடிஎம்கே வந்து நாங்கள் அலைன்ஸ்லாம் போக மாட்டோம், இதிலே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தனித்தனி தான் செயல்படுவோம் கொள்வோம்னு சொன்னாங்க. ஆனால் பணத்தை வாங்கின்னு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் ஒன்றா தானே போயிட்டாங்க. நாம் தமிழர் வந்து அவர் நல்லா தான் பேசுகிறாரு கொண்டாரு. ஆனால் செயல்முறையில் ஒன்றும் செட் ஆகலையோ. இவரை விட வந்து விஜயகாந்த்லாம் அதை விட நல்லா மோஸ்ட்டாக தானே வந்தார். அந்த கோவம் தானே இதில் எமோஷனல் அடக்குனா நல்லாயிருக்கும். ஸ்டாலின் தான் அவர் நிறைய பண்ணுறாரு. ஆனால் நிறைய மக்களுக்கு தெரியல, அது பேடாக திங்க் பண்ணுறாங்க. அவர் வந்து நிறைய பேருக்கு அந்த 1000 ரூபாய் வரல அப்படின்ட்டு பேட் கமெண்ட் கொடுக்குறாங்க. அது சில பேருக்கு இப்படி இருக்கும், சில பேருக்கு அப்படி இருக்கும். ஆனால் ஸ்டாலின் சூப்பர் தான். அதாவது யார் வந்தாலும் சரி கூட்டணி ஆட்சி தான் இந்த தடவை வரும். எதுவுமே மெஜாரிட்டியில் எந்த கட்சியுமே ஜெயிக்காது. இல்லை, இப்போயே வந்து டிஎம்கே நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ வேறு யாராவது வந்தால் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் தான் வந்து பண்ணுவாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே அலையன்ஸும் வந்து பிஜேபியோட சப்போர்ட்டில் இருந்தனால தான் அவங்களால பெருசாக எதுவும் நலத்திட்ட உதவிகள் செய்ய முடியல ஏடிஎம்கே. இப்போ இவங்க வந்து அந்த மாதிரி சென்ட்ரலில் வந்து எந்த சப்போர்ட் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுறாங்க டிஎம்கே. அதனால் அவங்க வந்து இப்போ நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இருக்க ஆட்சி வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்துட்டு சமாளிக்கிற மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க. பட் அடுத்த சிஎம் யார் வந்தால் சீமான் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இருக்கிற வந்து இப்போ குறைபாடுகள் அப்படிங்கிறது பழைய திட்டங்கள் அப்படியே திருப்பி வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணுறாங்களோ இல்லையா. புதுசாக திட்டங்கள் கொண்டு வந்த மாதிரி பெரிய திட்டங்கள் எதுவும் தமிழ்நாடு வந்த மாதிரி இல்லை. தொழில்துறை ஆகட்டும் எதுவும் இருக்கட்டும், பட் திட்டங்கள் நிறையா வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு திருப்பி எடுத்துன்னு போகிறது மாதிரி தான் செய்திகள் வந்துட்டு. அதனால சொல்கிறேன் நான், தொழில் வளத்தில் தமிழ்நாட்டில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் மட்டும்தான் வளர்ச்சி அடையும் இல்லையா. நம்மளோட வந்து இலவச திட்டங்கள்னால தமிழ்நாடு வளர்ச்சி அடையாது. டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே ரெண்டுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து டிவிக்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. இப்போதைக்கு குறைபாடல் எதுவும் கிடையாது. இன்னும் நாடு வளர்ச்சி அடையணும் நிறைய விஷயத்துக்கு. அதுக்கு ஒரு புது ஆட்சி இருந்தால் நல்லாயிருக்கும். வளர்ந்தவங்களே வளரக்கூடாது இல்லையா. வர தலைமுறைக்கு அப்பேற்பட்டவர்கள் வந்தால் நல்லாயிருக்கும். யார் வரணும்னு ஆசைப்படுவீங்க? இளைய தளபதி.